வாக்குச்சாவடி கூறுவதற்கு ஆலோசனை வழங்க மேற்கு மாவட்ட கொள்கை பரப்புவணி அமைப்பாளர் திரு ஸ்கைலைன் சந்தோஷ்குமார் அவர்களை அன்போடு எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்து பிறப்பால் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அவரவர் அவர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களால் தான் ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது என்றார் ஐயன் வள்ளுவர். பிறப்பால் எல்லோரும் சமம் என்ற கொள்கையை நம்முடைய வெற்றி தலைவர் கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் கடந்த சில காலங்களாக தமிழ்நாட்டில் சாபக்கேடு பிறப்பால் தான் ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கிறார். ஒரு குடும்பத்தில் பிறந்தால்தான் துணை முதலமைச்சர் நமக்கு கிடைக்கிறார். இங்கே உழைப்பவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டு ஒரு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா உலகத்திலே திமுக மட்டும்தான். உலகத்திலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருப்பார். அவர் இருந்த பொழுது உலகத்தில் எங்கேயாவது கண்டல் உண்டா தன் மகன், தன் மகனின் மகன், தன் மகளின் ஆசை நாயகன் என்றெல்லாம் ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டு அவர் நடந்தது அரசியல் கட்சியில் ஒரு நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் வராதா? தமிழன் ஏற்றம் பெற மாட்டானா? அவன் முன்னேற மாட்டானா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் வெற்றி நாயகனாக படைசூழ வந்தவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தங்க தலைவர் தளபதி. அவரின் ஆணைப்படி இந்த பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங் நடந்தது. எத்தனையோ பொறுப்பாளர்கள் இருக்கையில் தலைவர் அவர்களுக்கு ஏன் பூத் லெவல் மீட்டிங் முதலில் நடத்த வேண்டும் என்று தோன்றியது. இந்த கட்டிடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வண்ண வண்ண விளக்குகள் இருக்கும், வண்ணம் பூசப்பட்ட சூழல் இருக்கும். ஆனால் இந்த கட்டிடம் பல்லாயிரக்கணக்கான செங்கற்களால் கட்டப்பட்டது என்பது ஆழ்ந்து யோசிப்பவர்கள் தான் தெரியும். அப்படிப்பட்ட உழைப்பை யோசிப்பவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி. அதனால்தான் இந்த மீட்டிங்கின் முதல் ஆலோசனை கூட்டம் என்பது பூத் லெவல் ஏஜென்ட் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை, இதனை நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுனாலே அடுத்த முகமா வரக்கூடிய நம்முடைய நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன்